வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். நடப்பு நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர். மோடி அரசை புகழ்ந்து தள்ளிய குடியரசுத் தலைவர். தேர்தல் பிரச்சார அறிக்கையாக மாறியதா ஜனாதிபதி உரை? மக்கள் ஆதரவுடன் பயணம் தொடரும் பிரதமர் மோடி. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்கள். சார் வணக்கம். விக்கி சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் ஆன்மீக அரசியல் கட்சியின் மாநில செயலாளர் திரு சோமு ராஜசேகர் அவர்கள். சார் வணக்கம். விக்கி சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேர்தல் பிரச்சார அறிக்கையாகவே மாறியதா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா பல நலத்திட்டங்களை இந்த 9 ஆண்டு கால ஆட்சியில் பிரதமர் மோடி அவர்கள் ஆற்றிய பல நலத்திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அப்புறம் இந்திய மக்களோட நம்பிக்கை அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்றார். அதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களும் என்ன சொல்லியிருக்கார், இந்த எல்லா நம்பிக்கையோட எங்களோட பயணம் தொடரும்னு. உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள் என்ன? விக்கு சார், மியூட்ல போட்டிருக்கீங்களா பாருங்க, கேட்கல நீங்க பேசுறது. இல்ல மியூட்ல இல்ல மேடம். ஓகே, இப்பதான் கேக்குது. நீங்க முதல்ல இருந்தே தொடங்குங்க உங்களோட கருத்து. மியூட்ல இல்ல மேடம். சரி, முதல்ல இருந்தே தொடங்குங்க. அதாவது திரௌபதி முர்மு அவர்கள் இந்த விஷயத்தை பேசியிருப்பா. அவர் அந்த பின்புலத்தை கொண்டவர். அவர் RSS சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதனால அவருடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அவங்க பேசியிருக்கிறதன் வெளிப்பாடாகவும் நாம பார்க்கிறோம். அப்ப திரௌபதி முர்மு ஒரு குடியரசுத் தலைவராக அவர் உரையை வாசித்திருக்கிறார் அப்படிங்கிறது சாதாரண பொதுமக்கள் பார்வையில அப்படி இல்ல. அதை நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, பிரதமர் மோடி அவர்கள் 9 ஆண்டுகளுக்கு பிறகாக இல்ல, எனக்கு விட்டு விட்டு கேக்குது வாய்ஸ். ஆமா, 9 ஆண்டுகளாக பத்திரிகையாளரை சந்திக்காத பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு பெண் இன்னைக்கு உரையாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் வாசிக்க போறாங்க நாளைய தினம். அதனால இது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற அந்த மசோதாவை ஏதோ சட்டமே நிறைவேற்றியது மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது 2034 வரைக்கும் இப்போதைக்கு அமலுக்கு வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அதுல சேர்த்து சொல்லிருக்கீங்க. அப்ப எந்த இடத்துல இவர்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு குற்றச்சாட்டை பாஜகவை சார்ந்த MP மீது வைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் பேசாத பிரதமர் மோடி இந்த அரசு எப்படி பெண்களுக்கான அரசு என்று சொல்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், இதை தேர்தல் பிரச்சாரமாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மாறாக இன்னைக்கு அவங்களை கூட்டு நீங்க பேச வைக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கு விட்டுறேன். ரெண்டாவது, அவங்க படிச்ச அத்தனையுமே ஒரு தேர்தல் அறிக்கை தான். அது என்னன்னா முழுக்க பாரதிய ஜனதாவை புகழ்பாடுகிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்துல நடந்த தாக்குதல் குறித்து பேசணும்னு சொன்ன எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்க. அப்ப அதெல்லாம் நீங்க குடியரசுத் தலைவராக இருந்து எந்த ஒரு கேள்வியும் நீங்க கேட்காம அமைதியா இருந்தீங்களே. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவருடைய பின்புலம் RSS சார்ந்த பின்புலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப மோடி அவர்களை ஒரு புகழுகிற விதமாக கூட்டத்தொடர், இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த 5 ஆண்டுகள் பிரதமர் மோடி அவர்களின் 2வது 5 ஆண்டுகளோட முடிவுக்கான இந்த கூட்டத்தொடர். சோ அந்த கூட்டத்தொடர்ல அவரை புகழ்ந்து பேசி தன்னை பிரதமராக, தன்னை ஜனாதிபதியாக ஆக்கிய பிரதமருக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்பது போல, நன்றி தெரிவிப்பது போல பேசியிருக்கிறாரே தவிர, உண்மையாக இங்க மாநில அரசுகளின் குரல் வலையை நெருக்கிறதா ஒன்றிய அரசு அப்படிங்கிற பார்வையில இருந்துதான் அவர் ஒருபோதும் பேசல. இந்த மக்களின் நலனை பேணி பாதுகாத்திருக்கிறதா அந்த அரசு,
வெளியுறவுத்துறை கொள்கையில இந்த அரசு எந்த அளவுக்கு நாட்டம் செலுத்தி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒருபோதும் அவர்கள் காதுல வாங்கல. அதை பத்தி எல்லாம் இதுல பேசல. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அதனால மக்கள் பார்வைக்கு எல்லாம் விட்டு விடுகிறேன். இது மக்கள் வந்து தீர்மானிப்பார்கள். ஜனாதிபதியும் ஒரு RSS தான் அப்படிங்கிறதுல இந்த உரை வெளிப்படுத்திருக்கு. அவ்வளவுதான். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமா அவர் முடிச்ச கருத்துக்கள், அந்த கருத்துக்களை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் வேணும். அதுக்கு முன்னாடி என்னதான் இது குடியரசுத் தலைவர் உரை பிரதமரை புகழ்ந்து தள்ளி இருந்தாலும் அதெல்லாம் உண்மையான கருத்துக்களா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கு கேள்வி. ஏனென்றால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எங்களோட பயணம் தொடரும் சொன்ன வார்த்தைகள் உண்மையாக போகிறது. இல்லை அது பொய், இட்டுக்கதை, கட்டுக்கதை என்றால் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். இதை தாண்டிய உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அன்பு சகோதரர் விக்கி அவர் சொல்லும்பொழுது பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னார். திமுக எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பில் உறுதியாக இருக்குன்றதை நாங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், இனி வரும் காலங்களையும் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு ஆட்சி இருக்குது. இளைஞர் அணி மாநாட்டில் எப்படியெல்லாம் நீங்கள் பெண் உரிமையை பாதுகாத்தீங்க, இங்கே KK நகரில் பெண் காவலோட உரிமையை எப்படிலாம் பாதுகாத்தீங்க, இதுக்கு முன்னாடி சக கட்சியை சார்ந்த பெண்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க என்பதெல்லாம் அது வேறு கதை. அதனால் பாஜகவுக்கு பெண் உரிமையை பற்றி கிளாஸ் எடுக்கிற தகுதி திமுகவுக்கு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் அறிக்கை அப்படியே படித்தாருன்னு சொன்னால் பிஜேபி தன்னுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இப்போ ஒரு விஷயத்தை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம்? அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம். இது எங்களுடைய மேனுஃபேக்சர் மட்டும் கிடையாது, எங்களுடைய கொள்கை. அதை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இப்போ முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னோமோ அதை வந்து திரௌபதி முர்மு அவர்கள் பாராட்டிருக்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும்? அதானுங்க ஆட்சி. 9 ஆண்டு கால ஆட்சிக்கு அதான சான்று. சொன்ன வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றிருக்கக்கூடிய பாரத பிரதமரை முர்மு அவர்கள் பாராட்டினார்கள். இந்த 9 ஆண்டு காலத்தில் நீங்கள் எங்கேயாவது பெரிய அளவில் ஊழல் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி காமன்வெல்த்தில் ஊழல், அது மாதிரி வந்து விளையாட்டுல ஊழல், எல்லாமே நிலக்கரியில் ஊழல், காற்றை வித்தவங்க, இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா குறை சொல்ல முடியும். இங்க வந்து பாராட்டுறத தவிர எப்பவுமே CAG அந்த அறிக்கையை வந்து கையில் எடுத்து தானே ஊழலுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு. CAGல என்ன சொல்லிருக்காங்க? இந்த ஆட்சியில ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்களா எங்கேயாச்சும்? ஊழலே இல்ல, என்னமே கிடையாதுங்க. அதாவதுங்க அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு திட்டத்தை இவங்க என்ன, இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இப்போ 2013 ஒரு திட்டம் போடுறோம், ஒரு ரோடு. அந்த 2013 பேர் 2014 எடுக்கும் பொழுது அங்கே இப்போ ஒரு சாதாரண 2013 போடும்போது அது நிலத்துக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. 14 எடுக்கும் போது அது கூட தான் வரும். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நீங்கள் அன்னைக்கு இவ்வளோ சொன்னீங்களே, இவங்க இவ்வளோ விலையரிசி, இது ஊழலா? இது அதாவது ஊழலை பற்றி பேசணும்னு சொன்னால் காற்றை விற்றவங்க, கடலை விற்றவங்க, இப்படி பறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து PhD வாங்கினவங்க. இந்த 9 ஆண்டு கால நிறைவு பெற்று இன்னைக்கு 10வது ஆட்சியில் வந்து செய்யக்கூடிய பிஜேபி மேலே விரல் கூட்டி ஏதாவது ஒரு ஊழல் சொல்லுங்க பார்ப்போம். நாட்டின் பாதுகாப்பு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி காஷ்மீரில் அமைதி நிலவு பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த 500 ரூபா நோட்டு பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுக்க, அது டிமானிஸ்ட்ரேஷன் வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்போ பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, அன்றைக்கி மோடி 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு போட்டார், ஹிந்தி தெரியலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் போராடினீங்க. அவர் சொன்னதை உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் நீங்கள் போய் டியூஷன் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டு அப்பப்போ வீட்டில் போட்டு பாருங்கள். பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்? 15,000 ரூபாய், 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியருக்கும் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த கருப்பு பணத்தை, அப்படிதான் சொன்னார். உடனே இவங்கெல்லாம் என்ன போய் பிரச்சாரம், மோடி போடுறேன்னு சொன்னார், போட்டார. உங்களால் வேறு எதுவும் சொல்லவே முடியாது இந்த ஆட்சியில். இதையே தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும். இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து மீடியாவை சந்திச்சிருக்காருன்னு கேட்குறாரு. இவ்வளவு ஆண்டு காலமாக சந்திக்காமல் இன்று மட்டும் சந்திக்க வேண்டிய தேவையில்லைங்க. அவர் வந்து மாதம் ஒரு முறை மக்களை சந்திக்கிறார். மன் கி பாத் மூலமாக, மனதின் குரல் மூலமாக மக்களுடைய அன்றாட விஷயங்களை வந்து ஒரு மாதத்தில் பட்டியலிட்டு என்ன சிறுதானிய உணவு விழிப்புணர்வு யாரால் வந்துச்சு? பிரதமர் மோடி கொண்டு வந்தார். இப்போ சமீபத்தில் இந்த இளம் வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்கணும் அதை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலில் இளைஞர்கள்கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காரு. இப்போ இதெல்லாம் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் சார். மீடியாவை வச்சு உங்களை மாதிரி ஒரு நாடக கம்பெனி வச்சுக்கிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறோம், மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. பிரதமர் தெளிவாக சொல்லிட்டாரு இது தொடரும்னு, இது கண்டினியூ ஆகும். மீண்டும் பிரதமர் மக்களின் குரல், மனதின் குரல் பேசுவார். சரிங்க சார். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம் சார். முக்கியமாக இன்னைக்கு என்ன பேசு பொருள் அப்படின்னா, திரௌபதி முர்மு அவர்கள் இங்கே நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய உரை தான். இப்போ ராஜசேகர் சார் சொன்னார், என்ன அதை புகழறாங்க பிரச்சார உரை சொல்கிறீங்க, என்ன செய்ய போகிறோன்னு சொன்னோமோ அதை 100% நிறைவேற்றிவிட்ட ஒரு அரசாக பாஜக விளங்குகிறது. அதை சொல்லாமல், அதுவும் அங்கே சொல்லாமல் அவங்க சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா? அதாவது மேடம், இந்த ஜனாதிபதி உரையோ அல்லது கவர்னர் உரையோ எப்பொழுதுமே புகழ்பாடும் உரைகள் தான். இந்தியா என்கிற நாடு உருவான காலகட்டத்திலேருந்தே
எல்லா சட்டமன்றம் எல்லா நாடாளுமன்றத்திலையுமே பொதுவாகவே இது ஒரு மரபாகவே பின்பற்றப்படுகிறது. எழுதி கொடுக்கறத படிப்பாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? இதுதான் மரபாக இருக்கிறது. அதால எங்களுக்கு இதுல பெரிய முரண்பாடோ பெரிய மாற்று கருத்தோலாம் இல்லை. நாங்க என்ன கேட்குறோன்னா, 10 ஆண்டு கால பிஜேபியினுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படையாக பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அதாவது நான் வெளிப்படையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஒன்றுத்தையும், அதுக்கு சார் பதில் சொல்ல நான் நினைக்கிறேன். எப்பொழுதும் இந்தியாவில், இந்திய வரலாறுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது, நம்பர் 1. நம்பர் 2, எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை காரணமாக தற்கொலைகள் அதிகமாக இருக்குது, சூசைடல் டெத்ஸ் அதிகமாக இருக்கிறது, நம்பர் 2. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சிறுதொழில் பண்ணவங்களாம் மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்பர் 3. நம்பர் 4, இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தேசமாக உருவாகிருக்கிறது என்பதை உலக நாடுகள் எல்லாம் பெண்கள் இந்தியாவுக்கு போகாதீங்கன்ற தடை விதிச்சிருக்கிறாங்க மற்ற நாடுகளை சார்ந்த பெண்கள். 4வது 5வது, உங்களுக்கு இது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுல பாகிஸ்தானை விட பின்னாடி இருக்கிறது இந்தியா. இதெல்லாம் இந்தியாவினுடைய நிலையாக இன்னைக்கு இருக்குது. இதை பற்றி வெளிப்படையாக இந்த அரசு பேச தயாராக இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இது மட்டும் இல்லாமல் பண மதிப்பிழப்பாக இருக்கட்டும், அல்லது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை சிட்டப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, ஈட்டப் இந்தியா, இந்த இந்தியானால இந்தியாவுக்கு என்ன கிடைச்சதுன்றத வெளிப்படையான வெள்ளை அறிக்கை இந்த அரசால் கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் நீங்கள் 10 வருஷமா இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதன் மூலமாக இவ்வளோ பேர் வறுமை கோட்டிலேருந்து மேலே வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, இதனால் இவ்வளோ பேர் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டாவை வெள்ளை அறிக்கையாகவோ ஒரு ப்ராப்பரான டேட்டாவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்கள் அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்றதான் அந்த வருத்தம் தான் எங்களுக்கு இருக்குது, மற்றபடி வேறு எங்களுக்கு கிடையாது. வெளிப்படையாக நீங்கள் பேசுங்க, சரிங்களா? வெளிப்படையாக பேசுனீங்கன்னா விவாதத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் டேட்டாவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லைனா ஃபேக் டேட்டா கொடுக்குறீங்க. அதாவது ஜிடிபின்னு நம்பர் இருக்குல்ல, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தவறாக போலியாக கணக்கு போட்டிருக்கிறாங்க பிஜேபி அரசுன்னு நான் சொல்லலை, உலக வங்கி சொல்லுது, ஐஎம்எஃப் சொல்லுது, சரிங்களா? உங்கள் டேட்டாவை நாங்கள் மதிக்க முடியாது, இந்த டேட்டாவில் எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லை. அதே மாதிரி அதுதான் வச்சுப்போம், அது அயல்நாட்டு சதின்னு வச்சுப்போம், இவங்க சொல்கிற மாதிரி அயல்நாட்டு சதி. அது அடுத்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ், இந்தியாவில் வர்த்தகம் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு சுகமான சூழ்நிலை இருக்கின்ற ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸை போலியாக தயாரிச்சிருக்காங்க. இது வெளிநாட்டு சதி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த குற்றச்சாட்டை வச்சது இந்திய பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் இருக்கக்கூடிய திரு அரவிந்த் சுப்ரமணியம் தான். அதாவது ஒன்று டேட்டா கொடுக்கணும், டேட்டா இல்லைன்னா ஃபேக் டேட்டா உருவாக்கிக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமாக இருக்குது இன்னைக்கு அரசியல், இந்திய அரசியல். அப்போது இவங்க முன்வைக்கக்கூடிய எதுக்குமே ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு புகழ்பாடும் அரசாக எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு கடைசியில் ராம் மந்திரை திறந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் இவங்களுக்கு. மதத்துக்கு எல்லாம் நேற்று சிஏஏன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும், 10 வருஷம் ஆட்சி முடியும் போது என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தீங்க நீங்கள்? 2014 திரு மோடி அவர்கள் எந்த மேடையிலையுமே நான் ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லவே இல்லை, எந்த மேடையிலேயே சிஏ கொண்டு சொல்லவே இல்லை. அவர் பேசினதெல்லாம் விகாஸ் விகாஸ் விகாஸ், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம், இளைஞர்கள் 2 கோடி வேலைப்பான்னு சொல்லித்தான் ஓட்டு கேட்டார். என் கூட படித்த பல நண்பர்களே மோடி வரணும் சார், மோடி தான் நாடு டெவலப் ஆகும் சார்னு சொன்னாங்க, சரிங்களா? இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியல, பாதி வேறு விஷயம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி முடியும் பொழுது ஒரு அரசு, ஒரு நேர்மையான அரசு, நாங்கள் 10 வருஷம் என்ன சொன்னோன்றதை வெளிப்படையாக சொல்லணும்ல. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நாகராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இனியன் ராபர்ட் சார், நீங்கள் என்ன விஷயங்களை எல்லாம் முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கீங்களோ? ஏன்னா இதெல்லாம் நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தோம், நாங்கள் நிறைவேற்றிட்டோம். வேலைவாய்ப்பு கொடுத்துட்டோம், வேலைவாய்ப்பு இல்லை. பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோம், இல்லை. டிமானிட்டைசேஷன் அது சரியே இல்லை. நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் அது எல்லாமே ஃபேக். இந்த வாதங்களை எப்படி எதிர்கொள்கிறீங்க? இல்லை, முதல்ல இன்னைக்கு நம்முடைய அந்த புதிய பாராளுமன்றம், அதாவது அவங்க முதல்ல அந்த செங்கோலை ஏந்தி நடந்து வந்த அந்த விதம் ஒரு மிகப்பெரிய கம்பீரத்தை இன்னைக்கு புதிய நாடா நிச்சயமாக நாங்க ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்கோடு பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க பேசுறதுல எதுவுமே மறுத்து சொல்ல முடியாது. புதிய கட்டடத்தில் மகளிர் இடஒதுக்கீடு முதலாக புதிய கட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத பத்தி சொன்னாங்க. பொருளாதார வளர்ச்சி 7.5% கடந்த 6 மாதமாக நீடிக்கிறதுங்கிறதையும் சொன்னாங்க. ஜிடிபி குறித்து சொன்னாங்க. சந்திராயன் அதே மாதிரி நம்முடைய நிலவுல போய் தென்துருவத்துல முதல் முறை இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி பேசினாங்க. 1200 கோடிக்கு யூபிஐ பரிவர்த்தனை நடக்குது, உலகத்திலேயே மிகச்சிறப்பாக அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்கிற நாடு நம்முடைய நாடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அயோத்தியில கடந்த 5 நாட்கள்ல 13 லட்சம் பேர் அந்த தரிசனம் பண்ணிருக்கிறத பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அவங்க என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திக்கிறோம் எண்ணிக்கையோட பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பட்டியலிட்டாங்க.
நான் சொல்ல வர ஒரே விஷயம், ஒரு நாடாளுமன்றம் எப்படி முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக செய்து வருகிறது. இன்னொரு விஷயம் பாருங்க, முதலா 33% பெண்களுக்கு முர்மு அவர்கள் முதலாக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு உள்ள கம்பீரமாக நடந்து வந்து அவர் பின்னே பாரத நடந்து வர அமர்ந்து அவர்கள் முதல் உரையை ஆற்றுகின்றார்கள். அதை விட இன்னொரு விஷயம், நீங்க இப்ப நம்முடைய இதுல பார்த்திருப்பீங்க, டெல்லி பங்கன்ல மிக சிறப்பாக பெண்களுடைய அந்த அணிவகுப்பு, இதெல்லாம் பெண்களை அடுத்த கட்டத்திற்கு ஒரு வலிமையான சக்தியா மாற்றுவதற்கான முயற்சி. நண்பர் பேசுறார் எனக்கு முன்னாடி, அது போய் இது போய், உலகத்தில் இன்னைக்கு நாம 5வது பொருளாதார நாடாக மாறி இருக்கிறோமே, அது பொய்யா? இன்னைக்கு விண்வெளியில நாம் இன்னைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சாதனை பொய்யா? இன்னைக்கு இந்தியாவை உலகம் போற்றுகின்ற ஒரு முதல் நபராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறது பொய்யா? இல்ல ஒரு போலியோ போன்ற நோய்கள் நம்மை அண்டிய பொழுது 33 ஆண்டுகள் கழித்துதான் மருந்து வந்தது. கொரோனால ஒரே வருஷத்துல 2 மருந்தை தயாரித்து உலக நாடுகளுக்கெல்லாம் 110 நாடுகளுக்கு கொரோனா மருந்தை கொடுத்தோமே, அது பொய்யா? எதை பொய் என்று அவர் சொல்கிறான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபராக மட்டுமல்ல, மரியாதைக்கூட நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, நீங்க அதை சொல்லல இதை சொல்லல. தேர்தல் வாக்குறுதிகள்ல நாங்க கொடுத்தது அயோத்தியுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்போம், ராமர் கோயிலை கட்டுவோம். ஆர்டிகல் 370 நாங்கள் நீக்கி காஷ்மீரை நம்மோடு வலிமையான காஷ்மீரை உருவாக்குவோம் சொன்னாங்க. சிஏஏ கடந்த 5 மாதங்களில் கூட சொன்னாங்க, சிஏஏவை நாங்கள் கொண்டு வருவோம். இதெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நாட்டினுடைய பாதுகாப்புக்காக எடுத்த முயற்சி. தொடர்ச்சியாக அதை நம்முடைய பாரத பிரதமரும் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய பாஜக உறுப்பினர்களும் முழுமையாக பாஜக நாடுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக செய்து வருகின்ற பொழுது 63 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் என்ன செய்தது? நேரு கொண்டு வந்தார் ஆர்டிகல் 370, பல கோடி அள்ளி கொடுத்தோம் காஷ்மீருக்கு. இன்னைக்கு கடந்த 3 ஆண்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, 40 ஆண்டுகளாக கொண்டாடப்படாமல் இருந்த மொஹரம் பண்டிகை அங்கே கொண்டாடப்பட்டிருக்கிறது. அங்கே அனைத்து சமுதாய மக்களும் இந்தியா முழுவதும், நீங்க சொல்ற அனைவருக்குமான வளர்ச்சிங்கிறார் பாரத பிரதமர். இதை விட வேற என்னங்க இந்த இந்திய நாட்டை கொண்டு போக முடியும்? நான் கேட்கிறேன், காங்கிரஸ் நண்பரை கேட்கிறேன், என்ன செய்தீர்கள் 63 ஆண்டுகளும்? திமுக கேட்கிறேன், நீங்க 18 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தீங்க காங்கிரஸோட, என்ன செய்தீர்கள்? என்ன செய்ய முடிந்தது? ஒரு குண்டு வெடிப்பை நீங்கள் 10 ஆண்டுகள் சொல்ல முடியுமா? நீங்க தைரியமா வெளியே போறீங்க. இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்ல வெடிச்ச குண்டு வெடிப்புகள் என்ன, பாம்பேல நடந்த குண்டு வெடிப்புகள் என்ன, தீவிர தாக்குதல் எங்க இருக்குது 10 ஆண்டுகள்ல? நாம இன்னைக்கு ஒரு வலிமையான பாரதத்தை படைத்துக் கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் படைத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க. இது இடைக்கால பட்ஜெட், மீண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் 2024 அப்புறம் நாங்களும் முழு உரையை அந்த பட்ஜெட்டை நிறைவேற்றோம் சொல்லி சொன்னாங்க. இதை வச்சு முக்கியமான விஷயம், இன்னைக்கு அந்த புதிய பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட ஆதீனங்களால் வழங்கப்பட்ட அந்த செங்கோலை ஏற்றி வந்தது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். மிகச் சிறப்பு. நம்ம இந்தியா வளர்ச்சியான பாதையில் வீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று அனைவரும் பெருமையோடு பார்க்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யறேன். நிச்சயமாங்க சார். நம்முடைய விக்கி சார், நீங்க சொல்லுங்க. நாகராஜ் சார் சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுகவை பார்த்து பிஜேபி 9 ஆண்டு கால ஆட்சியில் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறது, மக்கள் எதிர்பார்த்த நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனா திமுக என்ன செய்தது, காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தாரு. சார், நீங்க இனியன் ராபர்ட் சார், நீங்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். ஏன்னா 2 பேரையும் பார்த்து தான் அந்த கேள்வி அவர் எழுப்பி இருந்தாரு. நீங்க சொல்லுங்க. இல்ல, அதாவது சார் நாகராஜ் சார் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நாங்க மங்கள்யான் விட்டோம், சந்திரயான் விட்டோம்லாம் சொன்னாங்க. இப்போ இஸ்ரோன்ற அமைப்பை உருவாக்குனது பிஜேபியா நாங்க கேட்குறோம். இஸ்ரோ என்கிற அமைப்பை உருவாக்குனது காங்கிரஸ் தான். இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை நிறுவனங்களை இந்தியா சுயசார்போடு இருக்கணும்னு பல நிறுவனங்களை உருவாக்குனது நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு. அதுல ஒரு ராக்கெட்டை விட்டுட்டு நாங்க விட்டோன்றதுல ஓகே ஃபைன். இல்ல, ஆர்கனைசேஷன் உருவாக்குறது யாரா இருந்தாலும், ஆனா அதை செயல்பட வைக்கணும், வெற்றிகரமா செயல்பட வைக்கணும். அதை ஏத்துக்கிறாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். அதாவது நீங்க ராக்கெட் விட்டுன்றதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இஸ்ரோ நாங்க தான் உருவாக்குறதை ஏத்துக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சி. 2 பேரும் நாட்டுக்கு தான் வேலை பார்த்துருக்கோன்றது மகிழ்ச்சி. 2வது, இந்தியா நாடு உலகத்துல 4வது மிகப்பெரிய பொருளாதாரம்னு சொன்னாரு. அதுதான் நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா ஜிடிபி அடிப்படையில இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரம் அல்ல, தவறாக கணக்கிடப்பட்ட ஜிடிபின்றதை எல்லா உலக அமைப்புகளும் சொல்லிட்டாங்க. நம்பர் 1. 2வது, கோவிட் வேக்சின் உலகத்துக்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. உலகத்தையே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், ஆனா இந்தியாவில் போறதுக்கு வேக்சின் எல்லாம் இருந்துட்டு
அதெல்லாம் பல பேர் செத்து போனாங்களே, அதையும் நம்ம கொடுக்கணும்ல, நம்பர் எவ்வளவு செத்து போனாங்கன்றது. ரெண்டாவது. மூணாவது, பெண்கள் இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. பெண்கள் இடஒதுக்கீடு வந்து வருமா வராதாலாம் தெரியாது, டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் வருவது, 2026 அப்புறம் தான் வருது. இன்னைக்கு வந்துச்சுன்னா நாங்கள் வாழ்த்தி பேசியிருப்போம், வரலையே, வந்ததுக்கப்புறம் பேசுவோம். நான்காவது, ஊழலே இல்லாதன்னு சொன்னாங்க இந்தியாவில். அப்போ பிஎம் கேர்ஸ் ஊழல் இல்லையா? பிஎம் கேர்ஸ் நிதி வாங்கினாங்களே, எவ்வளோ அலிபாபா கோகை மாதிரி எவ்வளோ பணம் போச்சுன்னே தெரியாது. பிரதமர் வந்து இறந்தவங்களோட புகைப்படத்தை காமிச்சு பணம் கேட்டார் கார்பரேட் நிறுவனங்கள் கிட்ட. அதே மாதிரி தேர்தல் இது இருக்குல்ல, டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து டேட்டா கொடுக்க முடியுமாங்களா? இவ்வளோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கோம், இவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கோம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? அப்போ அது ஊழல் இல்லையா? எந்த டேட்டாவை கொடுத்தா ஏத்து போனாங்க, நீங்க எது தேவைன்னு சொல்லி ஏத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகத்தில் டேட்டா வந்து 2014 இருந்து 2019 வரைக்கும் நடந்த தீவிரவாத தாக்குதல். சார் வந்து தாக்குதல் நடத்தலன்னு சொன்னார். இந்தியாவில் 32 முறை 32 டைம்ஸ் இந்தியாவில் வெடிகுண்டு நடந்திருக்கு, பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு, துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு, தீவிரவாதிகள் இன்ட்ரூஷன் பண்ணியிருக்காங்க, ஊடுருவல் நடந்திருக்கு. குறிப்பாக உரி, புல்வாமா, சுக்மா மாவட்டங்களில் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குது. நடக்கவேலன்னு சொன்னாங்க, இப்பதான் சொன்னார் சார் சொன்னார். அண்ட் குறிப்பாக இந்திய பாராளுமன்றத்துக்குள்ளேயே தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இது வந்து இந்திய அரசினுடைய பாதுகாப்புக்கான உதாரணமாக எடுத்துக்கலாமா அப்படின்றது சார் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்திய சீன எல்லையில் வந்து சீன வீரர்கள் 40 இந்திய வீரர்களை அடித்தே கொண்டாங்க கட்டையால லடாக் பகுதிகளில். அதுக்கு இந்த ஒன்றிய அரசு வந்து பாராளுமன்றத்தில் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறதா, இல்லை வெளிப்படையாக சீனான்ற பெரியாது குறைஞ்சபட்சம் பிரதமர் உச்சரிப்பாரா? அருணாச்சல பிரதேசில் 5% நிலத்தை சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளா இவங்களால சொல்ல முடியுமா? அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஆர்டிகல் 370 நீக்கிட்டோம், அதனால செலவே குறைஞ்சிருச்சுன்றாங்க. நீங்கள் திருப்பி நான் சொல்கிறேன், ஆர்டிகல் 370 இருக்கும் பொழுது இருந்த செலவை விட இன்று இராணுவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு அதிகமான செலவு. ஏன்னா இன்னைக்கு வந்து பதற்றமான சூழ்நிலை காஷ்மீர் இருக்கிறது. 6 அடிக்கு ஒரு பிஎஸ்எஃப் நிற்கிறாங்க. ஒரு திறந்த சிறைச்சாலையாக காஷ்மீர் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் சாதனை அவங்களுக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்பொழுது நீங்க வெளிப்படையா பேசணும்னா, ரெண்டாவது பிரைம் மினிஸ்டரோட இமேஜ் உலகம் முழுக்க பெரிய அளவில் பரவிருச்சுன்றாரு. ஒண்ணு வேணாம், போன மாசம் அந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, உலகத்திலேயே மனித நேயம் குறைவாக உள்ள அரசாக இந்திய அரசு உள்ளதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. மனித உரிமை மீறல் அதிகமாக நடக்கக்கூடிய அரசாக இந்திய அரசு இருக்குன்னு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் சொல்லுது. இதுல எங்க பிரதமரோட இமேஜ் வந்து கொடிகட்டி பறக்குது சர்வதேச அரங்குல? அப்போ இவ்வளவு அழுக்க நீங்க வச்சுக்கிட்டு இதை மறைக்கிறதுக்காக நீங்க மதத்தை கையில் அடிப்பீங்கன்னா, அதுதான் இந்தியாவுக்குன்னு அவமானமாக நான் பார்க்குறோம். நாங்கள் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை நேசிக்கிறோம், நாங்கள் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆன்மீகம் வேறு, மதவாதம் வேறு. சரி, ராஜசேகர் சார், நீங்கள் சொல்ல முக்கியமாக அவர் வைத்த கருத்து என்னன்னா, விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், வளர்ச்சியை நோக்கி போனாங்களா இல்லையோ அடுத்த விஷயம். ஆனால் பயங்கரவாதம் எல்லா இடத்துலையுமே அது அதிகமாகி இருந்ததே அப்படின்ற வச்ச குற்றச்சாட்டுக்கு இப்படி காங்கிரஸ் ஆட்சியில் தினம் குண்டு வெடிச்சது அந்த மாதிரிங்களா? காங்கிரஸ் ஆட்சியில் மக்களை கொத்தா கொலை பண்ணாங்களா அந்த மாதிரிங்களா? அல்லது இலங்கை தமிழர்களில் வந்து தமிழர்களை கொலை பண்ணத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்களா காங்கிரஸ்? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா பாரத பிரதமருடைய ஆட்சியில்? இங்கொன்றுமாக நடந்திருக்கிறது. அதுக்கான முற்றுப்புள்ளியை வந்து இந்த அரசாங்கம் வச்சாச்சு. பெரிய அளவில் உயிர் சேதங்களோ அல்லது தீவிரவாத தாக்குதல்களோ நடைபெறவில்லை என்பது தான் அண்ணன் நாகராஜ் அவர்கள் சொன்னது. புல்வாமா தாக்குதலை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் இருந்தக்கூடியவர்கள் சில கைவாளிகளுடைய கைக்குள்ளி நடந்தது. அதற்கான முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இப்போ பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு குண்டுவெடிப்புகள் பார்லிமெண்ட். இப்போ ஒரு 2 பைத்தியக்காரன் வந்தால் கலர் பாம்பை தூக்கி போட்டு போனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்களே. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் சார் இருங்க அதுதான் சார் நாங்களும் சொல்கிறோம். இப்போ இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நம்ம இப்போ பழைய பார்லிமெண்ட்டில் குண்டே வீசினாங்க. ஏதோ கலர் பவுடர் கொண்டு வந்து ஏதோ போட்டிருக்கிறான், அதுக்கு கூட தண்டனை கொடுத்துருக்கக்கூடிய அரசாங்கம் இது. அதனால் வந்து அதை இப்போ ஆர்டிகல் 370 பற்றி பேசுகிறார் அண்ணன். ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் அதை வச்சு தான் ஆட்சியே பண்ணிட்டு இருந்தாங்க. அடிமடியிலே கை வச்சவனே உங்களுக்கு பதட்டம் ஆகுறாங்க. அதுதாங்க, அது தவறுன்னு ஒத்துக்கிட்டோம். அதுக்கான நடவடிக்கை இருக்கு, அதுக்கான என்கொயரி பண்ணியாச்சு. ஒத்துக்காதது அடுத்த விஷயம். இது என்னமோ பெரிய வெடிகுண்டு தாக்குதல் வந்துட்டா மாதிரி அது வந்து ஒரு சிஸ்டத்துல நடந்த சின்ன குறைபாடு, அதை சரி பண்ணியாச்சு. சார், அதே அவங்க ஸ்மோக் பவுடர் எடுத்துட்டு வராம அங்க வெடிகுண்டு வந்திருந்ததுன்னா அது நடக்காது. ஒண்ணு, இப்போ ஆர்டிகல் 370 பத்தி சகோதரர் பேசினாரு. இப்போ அடிக்கு ஒரு பிஎஸ்எஃப் நீக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பேசுறாரு. கூண்டு கிளி மாதிரி இன்னைக்கு வந்து காஷ்மீர் அந்த சிறைச்சாலை மாதிரி இருக்கிற இடத்துலதான் இவர்களுடைய இளவரசர் போய் பனி சறுக்கெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. முன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் கிடையாது. குறிப்பாக ராகுல் காந்தி எல்லாம் அங்க போறதுக்கே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் சொல்லி. இன்னைக்கு அவருடைய சகோதரியும் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் போய் பனிசறுக்கு விளையாடுறதால் நம்மளாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு சொர்க்க பூமியாக இன்னைக்கு காஷ்மீரை மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே கண்ணும் கருத்துமாக செய்து உங்களால் குற்றச்சாட்டு என்பது பூதக்கண்ணடி வச்சு தான் தேடணும்.
இது வந்து காங்கிரஸ் வந்து இப்படி நீங்கள் சொல்கிறாங்க ஜிடிபியில் குறை வந்திருக்கு, வளர்ச்சி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லைன்னு. 60 வருஷம் நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கு சார். நாங்கள் 10 வருஷம் செஞ்சுருக்கிறோம். 10 வருஷத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்குமான எத்தனை குடிநீர் பைப்பு கொடுத்துருக்குறோம், எத்தனை வீடுகள் பிரதமருடைய கனவு திட்டத்தில் கொடுத்துருக்குறோம், சாலை மேம்பாட்டுக்கு எவ்வளோ ரூபா கோடிக்கணக்கில் ஒதுக்கிருக்காங்க, ரயில்வே தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக எத்தனை ஆயிரம் கோடியில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் மறைச்சிட்டு என்ன செஞ்சீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. குண்டுவெடிப்புக்கும் காங்கிரஸுடைய ஆட்சியில குண்டுவெடிப்புக்கும் பிஜேபியினுடைய ஆட்சியில தீவிரவாத தலை தூக்குது என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, அந்த வித்தியாசத்தை அப்படியே விக்கி சார் கிட்ட கேக்குறேன். சார் விக்கி சார், நீங்க சொல்லுங்க. இப்ப காங்கிரஸோட ஆட்சி என்ன, திமுக என்ன செய்தது அப்படின்னு கேட்டார்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? இல்ல, காங்கிரஸோட கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்த பொழுது இங்க வந்து மாநிலத்திற்கான ஒரு உரிமையிலும் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டது. இப்ப இருக்கிற மாதிரி பாசிசம் கிடையாது. மாநிலங்களின் உரிமைகளை எந்த ஒரு அரசும், அதாவது அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு பிடுங்கவில்லை. அப்ப மாநில சுயாட்சி உரிமை அன்னைக்கு வந்து இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன் உங்க டேல பேசுறேன். இல்ல, புல்வாமா தாக்குதல் யாரு ஆட்சி காலத்துல நடந்தது? அப்ப எங்க போயிருந்தீங்க? புல்வாமா தாக்குதலை வச்சு ஓட்டு கேட்ட கும்பல் எந்த கும்பல்? இன்னைக்கு சைனா வந்து இந்தியாவுக்குள்ள, அதாவது அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள வந்து ஒரு நகரத்தையே கட்டிட்டான். யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவுக்குள்ள நீங்க புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் துல்லிய தாக்குதல் எவ்வளவு தீவிரம் கொல்லப்பட்டார்கள் பாருங்க. நான் பேசி கொடுத்துறேன், உங்க டர்ன்ல பேசுங்க. உங்க டர்ன்ல நான் குறிக்கிடல. பொய்யா சொல்றீங்க பிரதர், பொய்யா சொல்றீங்களா பிரதர்? பேசுவாமே வாட்ஸ்அப்ல வந்து பார்வர்டுகளை வைத்து பேசுறது பாஜக. அது வழக்கமான ஒண்ணு. அண்ணாமலை போல எத்தனை காலத்துக்கு அப்படியே போய் சொல்றீங்க பிரதர் நீங்க? அப்படியே யார் சொன்னா அருணாச்சல பிரதேசத்துல நகரம் இருக்கு? நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இந்திய நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. 60 ஆண்டு காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? திமுக என்ன பண்ணீங்க? கச்சத்தீவு ஏன் காரை வாக்கு திமுக பயப்படாம இருங்க. நீங்க காவிரிக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? காவிரிக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? நான் இதான் கேட்டிருக்கோம். நீங்க எங்களை பத்தி சொல்லாதீங்க. நாங்க பண்ணிக்கிறோம், பட்டியல் கொடுத்தோம். நீங்க பண்ணதை கேட்கிறேன், நாங்க சரி பண்ணதை கேட்கிறேன். நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? நீட் தேர்வுக்கு ஏன் பேக் அடிக்கிறீங்க? நீட் தேர்வு கேட்கிறதா? நீங்க அதை பேசுங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு பேசுங்க. கடைசியில பக்கோடா போட்டு பொழைச்சிங்க. நீங்க வெளிநாட்டுல உள்ள படங்கள்லாம் நாங்க வந்து மீட்க போறோம்ன்றீங்க. எல்லாரோட அக்கௌண்ட்ல 15 லட்சம் நீங்க கருப்பு படம் எல்லாம் மீட்டிங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்க வந்து பிரதமர் மோடி என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு புரியலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது உங்க தலைவர் உங்களுக்கு செஞ்ச துரோகம். ஹிந்தி படிக்காதன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்ச துரோகம். அது நாங்க ஏன் சார் பதறோம்? ஹிந்தி நல்லா படிச்சுட்டு பிரதமர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பொய்ய திரும்ப சொல்லாதீங்க. பொய்ய திரும்ப சொன்னா உண்மையாகாது பிரதர். ஹிந்தி நல்லா படிச்சுட்டு 10 முறை ஹெட்போன் போட்டு கேளுங்க பிரதமர் என்ன சொன்னாருன்னு. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சரிங்க சார், சொல்லட்டும் சார். ஒரு சொல்லுங்க சார். என்ன பண்ணீங்கன்னு ரெண்டு பேரும் என்ன வேணா சொல்லிட்டே இருக்கேன். சொல்லுங்க விக்கி சார். நான் பட்டு போட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க. நான் பேசி முடிச்சேன். நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 கோடி பேர் மேடம் இருங்க ஒரு நிமிஷம். 2 பேரும் என்ன பேச விடல. 2 கோடி பேருக்கு வேலை கண்பணத்தை மீட் போனாங்க. திருப்பி அந்த 2000 செல்லாதுன்ட்டாங்க. இந்த குரங்கு கையில மாட்ட பூமாலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த நாடு மாட்டிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2000 ரூபாய் போடல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்கிட்டு இருந்த எத்தனை சிறு நிறுவனங்கள் வந்து ஆட்சியில 7000 இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். மக்களற்ற பிரதமர் மோடி 9 ஆண்டுகளை பத்திரிகையாளர் சந்திச்சு பேச வந்தாரா? உங்களோட எம்பி மேல பாலியல் குற்றச்சாட்டு வைத்தாங்க, ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற வீராங்கனைகள். அதை பற்றி வாய் திறந்தாரா? விவசாயிகள் அம்மனவா போராடினா டெல்லியில வந்தாரா? பிரியங்கா சோப்ரா வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்னென்ன பிரச்சனைனா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒவ்வொன்றுக்கு சட்டம் இருக்குது, சட்டத்தின்படி செயல்படுத்துறோம். மோடி என்கிற ஒரு ஆளுமையற்ற நபரின் பிடியில இந்த தேசம் மாட்டிட்டு இருக்கு. அது இந்த 2024 தான் விடிவு வர வருது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன பேச விடுங்க. என் டர்ன்ல 2 பேரும் மறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் பேச விட மாட்டேன். நீங்க தவறான தகவல் கொடுக்குறீங்க.
நீங்க என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. இல்ல நாங்க அவங்க கேள்வி கேட்டாங்க. ஒரே நிமிஷம் விக்கி ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க உங்களை, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்கறது இல்ல, நான் கேட்க ஒரே கேள்வி, நாங்க என்ன பண்ணேன்னு சொன்னோம், நாங்க என்ன பண்ணேன்னு சொன்னோம், நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் பொய்ய சொல்றேன்னா நான் இனிமேல் எந்த விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கல. அதே போல இந்தியா ஆக்குபைடு பிளேஸ்ல சைனா உள்ள வந்து ஒரு நகரத்தையே கட்டி இருக்கான் அப்படிங்கிறது நான் நிரூபிச்சுட்டா நீங்க என்ன பண்றீங்க? சவால் ஆட்சி காலத்துல எவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் சீனா ஆக்குபை பண்ணி டீட்டெயில் கொடுக்குறீங்க. ஆட்சி காலத்துல சரிங்க சார், கருத்துக்களோட மோதல் வச்சுக்கலாம், தனிப்பட்ட மோதல் வேண்டாம். எவ்வளவு சதுர கிலோமீட்டர் சைனா ஆக்கிரமித்தது அதை நான் டீட்டெயில் கொடுக்குறேன். அது டீட்டெயில் கொடுக்குறேன். இன்னைக்கு ஸ்ரீலங்காக்குள்ள சைனா ராணுவ தளத்தை அமைச்சுட்டா, உங்களுடைய வெளியுறவு கொள்கையினால மாலத்தீவு இன்னைக்கு சைனாவை உள்ள விட்டுட்டான். இன்னைக்கு இந்தியாவின் வடபகுதி தென்பகுதி முழுவதுமாக சைனா இன்னைக்கு உள்ள இருக்கு. அதை பற்றி உங்களால பேச முடியுமா? இதெல்லாம் உங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர். நீங்க மாலத்தீவை பாதிச்சுக்கிறோம் போய் நீங்க வந்து இங்க போய் உட்கார்ந்ததுனால இன்னைக்கு மாலத்தீவு உங்க ஆர்மியை வெளில போக சொன்னா இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு வெளியுறவுத்துறை கொள்கையில? யார் சார் இருக்கா? தென்பகுதி முழுவதும் இன்னைக்கு இந்தியா சார் லட்சத்தீவுக்கு எத்தனை பேர் வந்து போறாங்கன்னு கணக்கு எடுத்து சொல்லுங்க. பிரதமருடைய பயணத்துக்கு பிறகு நான் தவறான டேட்டா சொல்ல, நான் உண்மையை சொல்றேன். அதனால கசக்குது உங்களுக்கு. சரிங்க சார், கச்சத்தீவு நீங்க விக்கல, ஒரு முறை சார் இல்ல கச்சத்தீவு நீங்க அடமானம் வைக்கல, இலங்கை தமிழர்களை வாழ வச்சிட்டீங்க. 9 ஆண்டுகள் ஆட்சி நடத்திருக்கீங்க. ஒரு முறை பத்திரிகையாளர் சந்தித்து தேவையில்லை சார், வளர்ச்சி பத்தி பேசுவதற்கு முடியல உங்களால. தேவையில்லை சார், நாங்க மக்களை சந்திக்கிறோம் சார். ஜிடிபி எங்க சார் இருக்கு? இன்னைக்கு கேஸ் விலை என்ன சார்? பெட்ரோல் டீசல் விலை என்ன சார்? இங்க மதத்தை வைத்து மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாநில உரிமையில காவு கொடுத்திருக்கோம். கேலோ இந்தியா திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு 63 கோடி, குஜராத்துக்கு 864 கோடி. இன்னைக்கு நடந்த கேலோ இந்தியா போட்டி இன்னைக்கு நிறைவடைந்திருக்கு. சரிங்க விக்கி சார், உங்களோட கேள்விகளுக்கு குற்றச்சாட்டுக்கு நாகராஜ் சாரோட பதில் என்னன்னு கேட்போம். நாகராஜ் சார் சொல்லுங்க. ஒரு மாநிலங்களை கசக்கி பிழிந்து அவர்களின் வருவாயை திருடி இவர்கள் மாநிலங்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேலோ இந்தியாவை சொல்றேன். கேலோ இந்தியால தமிழ்நாடு 2ஆம் பதக்கங்கள்ல நீங்க வாரி கொடுத்தீங்களா? குஜராத் எத்தனாவது இடம்? அப்ப அதான் சொல்றேன், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற அதே குற்றப்படிதான் இன்றைக்கு பாசிச மோடி அரசு நடந்துட்டு இருக்கு. அததான் எதிர்த்து இன்னைக்கு மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறாங்க. 2024ல தகுந்த பாடம் கொடுத்து சம்பட்டி அடி கொடுத்து உங்களை வெளில அனுப்ப போறாங்களா? சரிங்க சார், நாகராஜ் சார் நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை. அதாவது கேலோ இந்தியா பத்தி சொன்னாங்க, நிதி குறித்து சொன்னாங்க. கேலோ இந்தியால உங்க செலக்ஷனே பண்ணலைங்க. எவ்வளவு செலக்ஷன் ஆச்சோ அதுக்கான ஃபண்ட் தான் கொடுக்கப்பட்டது. அது ஏற்கனவே தெளிவா விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இவரு குற்றச்சாட்டு சொல்றது எல்லாமே எந்த ஒரு அதிகாரமற்ற அதிகாரப்பூர்வமற்ற பேச சொல்றேன் அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரத்தை காட்டினா நீங்க விளைவிக்கிறீங்களா? நீங்க நம்முடைய ஒரு பிறகு நான் சொல்றேன் பேச ஒத்துங்க. நான் ஓபன் சேலஞ்ச் சொல்றேன். நான் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் பிரதர், எந்த ஒரு பிளேஸ்லயும் நான் கட்டல. ஒத்துங்க. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? யார் பொய்யான செய்தியை சொன்னா? நீங்க சொன்னா என்ன பேச சொல்றீங்களா? நான் நான் பேச சொல்றீங்களா? சரிங்க விக்கி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதையும் நான் கேட்டு போறேன். சரிங்க சார், விக்கி சார் உங்க சேலஞ்சுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்டு உங்ககிட்டே சொல்றேன். மேடம் என் டால்ல பேசிட்டே இருந்தாரு. அவரு என் டால்ல பேச விட்டாரா? மோடியின் சாதனை 56. அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லுங்க. நான் இவங்களோட நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? வெங்காய விலை உயர்வுனா நான் வெங்காயம் சாப்பிடுற குடும்பத்துல இருந்து வரலங்க, நான் பூண்டு சாப்பிடுற குடும்பத்துல இருக்கேங்க. அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க நிதியமைச்சர், அவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வச்சிட்டு பதநீர்ல சக்கரை போடுவீங்களான்னு கேட்டாங்களா? அந்த மாதிரியா? சரிங்க விக்கி சார், பணம் பதநீர்ல சக்கரை போடுவீங்களான்னு கேட்டாரு பாருங்க. மிகப்பெரிய அறிவாளி. அந்த மாதிரியா? பதநீர்ல சக்கரை போட்ட மாதிரியான்னு கேக்குறேன். பதநீர்ல சக்கரை சார் பேசுங்க. நீங்க தானே சொன்னீங்க பதநீர்ல சக்கரை போடுவீங்களான்னு கேட்டாருங்களே. அந்த மாதிரியானு கேட்டீங்களே. அதான் இல்ல கேட்டது யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். தமிழ்நாட்டுக்கே தெரியும் சார். அதை கேட்டது அதை குடிச்சு பார்த்துட்டு இவ்வளவு இனிப்பா இருக்க சக்கரை போட்டுலாம் கேட்டது யாரும் எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் வெங்காயம் சாப்பிடலாம் சொல்ல கூடாது. இயற்கையா வர பானத்தை சக்கரை போட்டுலாம் கேட்ட அறிவாளிக்கு தானே நீங்க. இல்ல நீங்க நல்லா சரிங்க சார், ரெண்டு பேருமே அமைதியா இருங்க. நாகராஜ் சார் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. குறுக்கிட்டு சொல்ல வந்தீங்க, நீங்க நிறுத்தாதீங்க, நீங்க சொல்லுங்க. நாகராஜ் சார் சொல்லுங்க.
இப்ப தெரியுதா சார்? அடுத்தவன் பேசினா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல சார், நீங்க பேசுங்க கடவுளே. சார். மக்கள் பாட்டு தான் இருக்காங்க, நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. ஏன்னா இது வந்து புதுசு இல்ல. திமுக போய் பேசுறது புதுசு இல்ல. சார் நம்ம வந்து இங்க பாருங்களேன், நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாருமே அவங்கவங்க கருத்துக்களை வந்து பகிரணும். உள்ள பேசுங்க. வேணாம், பேசுங்க. எதுவுமே சொல்ல விடல. பேசுங்க. கல்வி போடுங்க சார். நல்லது சார். நீங்க பேசுங்க, உள்ள பேசுங்க. ஒத்துங்க. அதான் சொல்றேன். இந்த அரசு சாதனையை சொன்னா ஏத்துக்க முடியல உங்களால. நீ உங்க சாதனையை சொல்லுங்க. ஒரு 5 சாதனை சொல்லுங்க. ஒரு 5 சாதனை சொல்லுங்க. சாதனை சொல்றேன். புதுமை பெண் திட்டம் சொல்றேன். திமுக காங்கிரஸ் 5 சாதனை சொல்லுங்க. திட்டம், உரிமை தொகை திட்டம், எத்தனையோ திட்டங்களை நான் அடிக்க கொண்டே போக முடியும். தாலிக்கு தங்கம் போச்சு, அம்மா உணவகம் போச்சு, மிதிவண்டி போச்சு, மடிக்கணினி போச்சு, அதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க சார். போன ஆட்சியில தாலிக்கு தங்கம் போச்சு, மகளிருக்கு ஸ்கூட்டி போச்சு, மினி கிளினிக் போச்சு. நீங்க உங்க சாதனைகளை பட்டியலிடுங்க. தமிழ்நாட்டுக்கு பண்ண சாதனைகளை நீங்க பட்டியலிடுங்க. சரி விக்கி சார் நிதியை கொடுக்க வக்கல்ல. மின்சார வாரியம் எப்படி இருக்கு? கல்வித்துறை எப்படி இருக்கு? பஸ் போக்குவரத்து எப்படி இருக்கு? அரசு ஊழியரோட நிலைமை எப்படி இருக்குது? மதுவிலக்கு துறை எப்படி மதுவிலக்கு செயல்பட்டாங்க? எப்படி சாராயம் குடிக்கிற நாடாக தமிழ்நாடு மாறி எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் பட்டியலுங்க பிரதர். இதெல்லாம் கேட்கலாம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. எப்படி இருக்கு உங்க அமைச்சர்? சரி, நீங்க சொல்லுங்க. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்திய மக்களோட நம்பிக்கை வந்து அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து மேற்கோள் காமிச்சு தான் குடியரசுத் தலைவர் வந்து பேசியிருக்காங்க. உலகம் எப்படி இந்தியாவை திரும்பி பார்க்குதோ அதே போல இந்தியர்கள் அத்தனை பேரும் மோடி அவர்களை வந்து நம்பிக்கையோட பார்க்குறாங்க. இந்த நம்பிக்கை எங்கெல்லாம் குறைகிறது உங்களோட பார்வையில்? நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கை என்பது வெறும் மதம் சார்ந்து தான் இருக்கே தவிர நல்வாழ்வு சார்ந்தெல்லாம் கிடையாது. இல்ல, அது எங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு, நாங்க கட்டினோம், அதனால அந்த ராமர் கோயிலையே மையப்படுத்தி உங்களோட குறைகளை நீங்க சொல்ல முடியுமா? நான் வரேன். அதாவது சார் வந்து ஒரு சின்ன ஒரு தகவலை தெரிவிச்சாரு, தவறான தகவல் அது. பார்லிமெண்ட்ல வெடிகுண்டு வைத்து தகர்த்தது எப்போன்னு கேட்டீங்கன்னா 2001 வாஜ்பாய் தலைமையில் அரசு இருக்கும் பொழுது. காங்கிரஸ் அரசு இருக்கும் போது பார்லிமெண்ட்ல பாம் வைக்கல. 2 முறை பார்லிமெண்ட் ஆக்ட் நடந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் பொழுது தான் தவிர காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்கல. ஸோ தவறான தகவல் சார் பதிவு பண்ணியிருந்தார், அதை மாற்றிக்கணும். ரெண்டாவது வந்து ஈழத்துக்காக இவ்வளவு துடிக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணிருக்குன்னா சிஏஏ கொண்டு வந்தாங்கல்ல. சிஏஏல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள், ஹிந்து தமிழர்கள் இருக்காங்களே, அவங்களை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு இவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. இவ்வளவு தூரம் ஈழத்துக்காக கச்சத்தீவுன்றாங்க, இலங்கை தமிழர்கள்ன்றாங்க, இவ்வளவு அன்பா இருக்கக்கூடியவங்க இலங்கை தமிழருக்கும் சிஏவுக்கும் முடிச்சு போடாதீங்க. மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை போய் உங்களால் துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரசும் திமுக தமிழர்கள் அழிச்சிங்க, அதை கொண்டு வந்து இதை சேர்க்காதீங்க. அந்த மக்களுக்கு பிரதமர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. உங்களுடைய சதி திட்டத்துல கொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு பாஜக என்ன செய்ய வேண்டுமோ அதை சீராக செய்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பேசுங்க. நீங்க நான் உங்களுக்கு பேசணும்னு சொல்லவே இல்ல. சிஏவை கொண்டு வந்து நீங்க இலங்கை அப்புறம் பேசுங்க. நீங்க இல்ல அந்த முதிர்ச்சியற்ற பேச்சை நீங்க மாத்திக்கணும்னு சொல்றேன். நான் பேசுறது அப்புறம் இலங்கை தமிழருக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்புறம் பேசுங்க. அப்ப சிஏ என்ன தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. நீங்க அப்புறம் பேசுங்க. நான் உங்களுக்கு யாரும் பேசணும்னு சொல்ல அப்புறம் பேசுங்க. அதாவது சிஏஏ எதுக்கு கொண்டு வந்தாங்கன்றதுலாம் அவங்க விளக்கம் சொல்லிட்டோம், அவர் வாய்ப்புறமும் சொல்லட்டும். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்க சிறுபான்மை சமூகத்தில் இருக்க அங்க பாதிக்கப்பட்ட ஹிந்து மக்கள், அங்க இருக்கிறவங்க கூட்டிட்டு இந்து கிடையாது, இதுதான் உங்களுடைய பொய் புரட்டு. அந்த இடத்துல எந்த மதம் பாதிக்கப்பட்டாலும் மத ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது நீங்க ஏன் சார் பொய் தகவல்? திமுக விடுங்க சார், நீங்க காங்கிரஸ் சார் அவர் முடிக்கணும் சார், மொத்தத்தை நீங்க மறுத்து அப்புறமா கருத்து சொல்லிருங்க. எதுக்கு பேச விட மாட்டேன்னு தெரியல எனக்கு. அதாவது எந்த மதம் பாதிக்கப்பட்டாலும் நான் லிஸ்ட் போடவா? அதையே சொல்ல மாட்டேங்க. இந்து விடுங்க சார், தப்பா சொல்லாதீங்கன்னு சொல்றேன். சொல்லி முடிக்கிறது பேசல, தப்பான தகவலை பதிவு பண்ணாதீங்க தான் சொல்றேன். பொய் தகவலையும் தப்பு சொல்லி முடிக்க விட்டதுக்கு அப்புறம் தகவல் உங்க வாய்ப்பு வரும்போது சொல்லுங்க. அதாவது மற்ற நாடுகள்ல உள்ள பாதிக்கப்பட்ட எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாமியர்களை தவிர எக்ஸெப்டிங் அப்படி சொல்லலையே. நீங்க நான் வரேன் சார், வரேன். அப்படி சொல்லல பிரதர், நீங்க ஏன் போய் அடுக்கடுக்கா போய் சொல்றீங்க? நான் வெல்ல போறேன். நீங்க சிஏ பத்தி நல்லா படிச்சிட்டு மொத்தத்தை சொல்லிட்டு சார், நீங்க மார்க் பண்ணிட்டு நம்ம தகவலை சொன்னா எப்படி மேடம்? இல்ல அவர் முடிக்கட்டும் சார், அவர் முடிச்சோனா நம்ம பேசலாம். என்னன்னே தெரியாம பேசுறீங்க. அவர் எது வந்தாலும் சொல்லட்டும், அந்த கருத்துக்களை நீங்க மறுத்து பேசுங்க. என்ன விவாதம் இது? சொல்லுங்க சார். நீங்க ஹிந்து, சீக்கியர், சமண மதத்தை சார்ந்த, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க யாரா இருந்தாலும் பெர்சிக்யூட் ஆயிருந்தாங்கன்னா இந்தியா கொண்டு வரலாம். அதுல இஸ்லாம் என்ற பேர் இல்ல, எக்ஸெப்ஷன். அது இல்லன்றதை நாங்க சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லட்டும் அவர். நாங்க என்ன கேட்கிறோம், இந்து மதத்து மேல உள்ள அக்கறை உள்ளவங்க, ஈழத்தமிழ் உள்ள அக்கறை உள்ள அன்புள்ள இல்லை பிஜேபி காரங்க இந்தியாவில் அகதியா இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு குறைஞ்சபட்சம் குடியுரிமை கொடுத்தா என்னன்னு நான் கேட்கிறேன். விட்டுருங்க, அப்புறம் அவர் சொல்ல பதில். மூணாவது என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு. பிஜேபி
ஓபிசி மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் சாதிவாரி கணக்கெடுப்பு. சரிங்களா? 2011 நாங்கள் எடுத்த டேட்டாவை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணது, 2014 ஆட்சிக்கு வர்றதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னது, ஆட்சிக்கு வந்த பிறகு டேட்டாவை ரிலீஸ் பண்ணலை, புது சென்சஸும் எடுக்கலை. 10 வருஷம் ஆகி போச்சு. ஓபிசி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எடுத்தது பிஜேபி அரசு, மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, என்ன மோடி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு என்ன சாதிச்சதுலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன் காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சு, திமுக காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னு. மன்மோகன் சிங் அரசு நான் சொல்றேன். இந்தியாவின் பொற்கால ஆட்சியாக கருதப்பட்ட அரசு மன்மோகன் சிங். எப்படி தெரியுமா? கல்வி கடன், இந்தியாவிலேயே கல்வி கடன் அதிகமாக கொடுத்து அதிகமான இளைஞர்கள் படித்து மேலே வந்த காலகட்டம் மன்மோகன் சிங் அரசு. அதே மாதிரி தகவல் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதை கொண்டு வந்து மன்மோகன் சிங் அரசு. பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்களுக்கான உயர்கல்வி நிறுவனங்களை இடஒதுக்கீடு கொண்டு வந்து காங்கிரஸ் அரசு. 100 நாள் வேலைவாய்ப்பு அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேச ஊரக வேலைவாய்ப்பு கொண்டு வந்து காங்கிரஸ் அரசு. இந்தியாவில் மன்மோகன் சிங் அரசுல தான் குறைந்தபட்சமான வேலையின்மை நிலவுது 4%, இன்னைக்கு 14%. அதே மாதிரி ஜிடிபி உலகமே மந்திரையில் இருந்த பொழுது கூட இந்தியாவை கொடிகட்டி பறக்க வைத்த பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங். இந்தியாவின் அன்னைக்கு ஜிடிபி பர்சன்டேஜ் 9.8%. மன்மோகனாமிக்ஸ் அப்படின்னு கூட மன்மோகனாமிக்ஸ்னு ஒபாமா பாராட்டிட்டு போனார். சரிங்களா? மன்மோகன் சிங் எங்க, நரேந்திர மோடி எங்க? எமோஷனலா மட்டுமே அரசியல் பண்றீங்க. கொஞ்சம் இன்டெலெக்சுவலாவும் பேசுவோம் நாம, எமோஷனலா பேச வேண்டாம். சரிங்களா? அதான் நான் கேட்கிறேன், ஈழத்தமிழர்கள் இவ்வளவு பரிதாபப்படக்கூடியவங்க, நான் ஈழத்தமிழர் விட்டுருங்க, இலங்கையை விட்டுடுங்க, பாஸ்ட மறந்துடும். இன்னைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய அகதிகளுக்கு என்ன நீங்க பண்ணீங்கன்றதான் நான் கேட்கிறேன். குறைஞ்சபட்சம் சரி, அதான் யார வரந்துட்டு போட்டோம், சரி இருந்துட்டு போட்டோம், அகதியாவே வந்தாங்க. ஏதோ ஒண்ணு இங்க இருக்கிற அகதிகளுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிற காங்கிரஸ், அவன் அகதியானதுக்கு காரணமே காங்கிரஸ் தானே. சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், தப்பு பண்ண ஒருத்தர் அகதி ஆக்கிட்டு அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா இதுக்கு என்ன பதில்? இல்ல நீங்க அங்க போய் பாருங்க சார், மோடி அரசாங்கம் எத்தனை லட்சம் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. அங்க இன்னைக்கு ஏதாவது தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்குதா? சார் அந்த வீடு கட்டுற ஸ்கீம்லாம் காங்கிரஸ் யூபில பண்ணிட்டோம் சார். நாங்க 2010 பண்ணிட்டோம். ஏன் சார் இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்குற? தமிழர்கள் அவ்வளவு பாரபட்சமா? நான் அதான் கேட்கிறேன், தமிழர்களுக்கு மேல இவ்வளவு அக்கறை உள்ள எங்களுக்கு அக்கறை என்னைக்குமே இருக்கு சார். தமிழ் மேலயும் தமிழர்கள் மேலயும் என்னைக்குமே பிஜேபிக்கு அக்கறை இருக்கு. அவ்வளவு பாசமுள்ள பிஜேபி என்ன பண்ணும்னா, குறைஞ்ச அது ஈழத்தமிழர்கள் மேல இருக்கு, இங்க அகதி முகாம்ல இருக்கவங்களுக்கு குடியுரிமை கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். நாங்க பண்ணல, விட்டுருங்க சார். நான் சொல்றேன், நாங்க ஆட்சியில இல்ல, ஆட்சியில இருக்கீங்க, நீங்க பண்ணலாமே. அந்த உள்ளடக்கத்தை ஆட்சியில இல்ல, அங்க மத ரீதியா அவர்கள் துன்புறுத்தப்படவில்லை. ஊழல் அப்படின்ற வார்த்தையே இல்லாமல் ஒழித்திருக்கிறது பாஜக. ஊழல் குற்றச்சாட்டு யார் மீதும் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது பிஜேபி. இது போதாதான் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு? இல்லாத டோல்கேட்டுக்கு இருக்கிற மாதிரி கணக்கு காமிச்சு 750 கோடி ஆட்டையை போட்டது ஒன்றிய அரசு. இல்லாத டோல்கேட்டை இருக்கிற மாதிரி காமிச்சு ஏழை எளிய சாமானிய மக்கள் கிட்ட காசு ஆட்டை போட்டதுக்கு பேர் ஊழல் இல்லையா? பிஎம் கேர்ஸ்னு சொல்லி செத்தவங்க படத்தை காமிச்சு கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணணும்னு கூட சொல்ல மாட்டோம், அந்த பணம் எவ்வளவு வந்து சொல்ல மாட்டோம்னு சொல்றது பேர் ஊழல் இல்லையா? அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போச்சா இல்ல பிஜேபிக்கு போச்சா சொல்லணும்ல. அதுக்கான டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்கலாம், அது ஊழல் இல்லையா? எலக்டோரல் பாண்ட்ஸ், பெரும் கார்பரேட் நிறுவனங்கிட்ட 98 விழுக்காடு பணம் பிஜேபிக்கு மட்டுமே வருதுன்னு எல்லா டேட்டாவும் சொல்லுது. அரசே ஒத்துக்குச்சு. 98% வந்திருக்குன்னா எவ்வளவு பணம் வந்தது, யார் கொடுத்தான்ற சொல்லணும்ல, அது ஊழல் இல்லையா? அதாவது ஊழல்ன்ற வார்த்தை இல்லைனா மட்டும் ஊழல் இல்லாமல் ஆயிடாதுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் எதுன்னா அது பிஎம் கேர்ஸா மட்டும் தான் இருக்க முடியும். எவ்வளவு பணம் வந்ததுன்னு சொல்லுங்க ராஜசேகர் சார். அதாவது ஊழல் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். யார் எந்த ஆட்சியா எந்த கட்சியா இருந்தாலும் கையில் எடுக்கின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஊழலை இல்லாத கட்சி எது? ஊழல் இல்லாத கட்சினா பிஜேபி தான். நாங்கள் அதை சொல்லுவோம் சார். இவங்க கேட்குற கேள்வியே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. காற்றை விற்றவங்க, கடலை விற்றவங்க, கடல் கரையை விற்றவங்க, நிலக்கரியில் ஊழல் பண்ணவங்க, காமன்வெல்த்தில் ஊழல் பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து ஊழலை பற்றி பேச, இவங்க பார்த்த ஊழல் வேறு, இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வேற. ஒன்று, சகோதரர் விக்கி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு, நான் உங்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். குரங்கு கையில் மாட்டிய பூமாலை நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க சொல்லலாமா? நாய் கிட்ட மாட்டின முழு தேங்காய் நாங்க சொல்லலாமா? நீங்க ஏத்துப்பீங்களா? அதை நீங்க திரும்ப வாங்கணும். இன்னைக்கு ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கு? வீட்டுல வளர்க்கக்கூடிய நன்றியுள்ள நாய்கிட்ட மாட்டின ஒரு தேங்காய் மாட்டின மாதிரி இருக்கு. அதை உரிக்கவும் முடியாம உடைக்கவும் முடியாம தமிழ்நாட்டு மக்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க சார். அப்படியே உங்களை அடிக்கிட்டே போலாம். அதே மாதிரி உங்களுக்கு பெருமை நிறைய இருக்கு. உங்க தலைவரு தன்னுடைய சொந்த வீட்டை மருத்துவமனையா கொடுக்கறாரு, இன்னும் நீங்க அதை கொடுக்கல. 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறீங்க, அதை கொடுக்கல. இன்னுமே முரசொலிக்கு மூலப்பத்திரம் கேட்டு பல வருஷம் ஆகுது, அதை காட்டுறதுக்கு வக்கில்ல உங்களுக்கு. நீங்க வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வச்சா மக்கள் ஏத்துப்பாங்களா சார்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சார். உங்க தலைவர் தான் சொன்னாரு தன்னுடைய வீட்டை மருத்துவமனையாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா? அதான் சொல்றேன்.
2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னாரு. எங்க கொடுப்பீங்க? எப்ப கொடுப்பீங்க? முதல் இளவரசர் போய் 2ஆம் இளவரசர் போய் இன்னைக்கு இளவரசர் 3ஆம் பட்டத்து இளவரசர் கூட வந்துட்டாரு. 2 ஏக்கர் நிலம் கிடைக்கல ஏழைகளுக்கு. ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க நீங்க. ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. அதானியோடு பிரைவேட் விமானத்துல பறப்பதற்கு பிரதமர் மோடிக்கு நேரம் இருக்கு. ஆனா நீங்க அபுதாபி போய் முதலீட்டு இழுத்துட்டு வந்தீங்களா? அந்த மாதிரியா? இப்ப உங்க முதலமைச்சர் தள்ளுபடி செய்யப்பட்டதா? கல்வி கடன் தள்ளுபடி மோடி வாங்கிய கடன்களோ இங்க பெருமுதலாளிகள் வாங்கிய கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல விவசாய கடன் தள்ளுபடி பண்ணி செய்யப்பட்டது, கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. காங்கிரஸ் திமுக ஆட்சி காலகட்டத்துல, மோடியின் ஆட்சி காலகட்டத்துல அத்தனை பிரைவேட் தனியார் முதலாளிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. சரி விக்கி சார் அமைதியா இருங்க. அதாவது நாகராஜ் சார் கேட்ட கேள்விக்கு அத்தனை நீங்க பதில் சொல்லிட்டீங்க. நாகராஜ் சார் குறுக்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறாரு, சொல்லுங்க நாகராஜ் சார். அதானி அம்பானி இப்போ சென்னையில மீட்டிங் போட்டு முக ஸ்டாலின் அவர்களை பாராட்டி 70,000 கோடிக்கு முதலீடு கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அந்த அதானி அம்பானி வேறையா? அவர்கள் இல்ல இந்த அம்பானி மோடிக்கு இதுதான் சொல்றேன். கையில மாட்ட பூமாலனுக்கு தலைக்கும் வாளுக்கும் தெரியாம பேசுது. ஒரு மாநிலத்துல முதலீடுங்கிறதுக்கு வேற, அவங்களுடைய கடன்களை ரத்துபடி பண்ணல தமிழ்நாடு அரசு. நான் பேசிட்டு இருக்கிறது அதானியின் கடன்கள். நீங்க ரத்து செய்தீங்களா இல்லையா? ஆஸ்திரேலியாவுல நிலக்கரி சுரங்கத்துல ஊழல மாட்டிக்கிட்ட அதானியின் கடன்களை நீங்க ஸ்டேட் பேங்க்ல தள்ளுபடி பண்ணீங்களா இல்லையா? இங்க அவங்க வர்றது முதலீடுக்காக வராங்க. முதலீடும் இதுவும் என்ன வேற வேற. சரி விக்கி சார் இருங்க, நாகராஜ் சார் கிட்ட நான் நிறைவான கருத்து வாங்கணும். அதானி அம்பானியை பொறுத்த வரைக்கும் தலையும் புரியாம வாழும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். சார் விக்கி சார் அமைதியா இருங்க. விக்கி சார் அமைதியா இருங்க, நான் நிறைவான கருத்து கேட்கணும். நாகராஜ் சார், விக்கி சார் கொஞ்சம் அமைதியா, விக்கி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாகராஜ் சார் உங்ககிட்ட கேட்டிருக்க ஒரு முக்கியமான கேள்வி. அவர் கட்சி சார் விக்கி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. விக்கி சார் விக்கி சார் அமைதியா இருங்க. நாகராஜ் சார் விக்கி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாகராஜ் சார் சார் நேரா நிறைவான கருத்துக்கு வந்துடுறேன் நானு. சரி நீங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருங்க. ராஜசேகர் சார் உங்களோட நிறைவான கருத்துக்களை பகிருங்க. அதாவது என்னன்னா, மக்களோட ஆதரவோட எங்களுடைய பயணம் தொடரும் அப்படின்னு மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை விதைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை பலன் கொடுக்குமா? அதாவது திரௌபதி முர்மு அவர்கள் பேசியது உள்ளபடியே இந்த ஆட்சிக்கான ஒரு சான்றிதழ். பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியது நம்பிக்கையின் உச்சம். மக்கள் பேராதரவுடன் 2024 மீண்டும் புதிய பார்லிமெண்ட்ல செங்கோல் ஆட்சி தொடரும் தொடரும் தொடரும். இது எங்களுடைய எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் எப்படி நீங்க எதிர்க்கட்சினா குற்றச்சாட்டு வைக்கதான் வைப்பாங்க, புரியுதுங்களா? அதாவது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபமாகல, எதுவுமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். இது மேல மேல இவங்க சொல்லிட்டே இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவை போல பிரதமர் அவர்கள் வெற்றி பெற்று இந்த ஆட்சியை தொடர்வார் தொடர்வார் தொடர்வார். சரிங்க சார். ராபர்ட் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. அதுதான், நீங்கள் ஒரு கட்சி எப்பவுமே 10 வருஷம் ஆட்சியை முடிக்கும் போது என்ன சொல்லி அடுத்த தேர்தலுக்கு ரெடி ஆவாங்கன்னா, நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்றதான் சொல்லுவாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அதனால நீங்கள் அடுத்த முறை ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக ஏதாவது சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு அவங்க சொல்லுங்கள் அடுத்த தேர்தல் பிரச்சாரங்களில். அதை விட்டுட்டு வெறும் எமோஷ்னலாக பேசுறது நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, ஜாதி சார்ந்த விஷயங்கள் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சாதி வரி கணக்கெடுப்பு எப்போ எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள், சரிங்களா? அது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது இந்திய வரலாறுல. ஓபிசி மக்கள் ஏமாற்றுறதுக்கு இதுக்கப்புறமா நீங்கள். ரெண்டாவது ஊழல்னு சொல்கிறாங்க. ஊழலுக்கான பட்டியலை நான் கொடுத்துட்டேன். ஸோ ஊழலே நடக்கலன்றதுலாம் கிடையாது, இல்லைன்னு இல்லை. அது 2G இது என்ன சொல்கிறது, உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா PM கேர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இல்லாத பணம் பதுக்கல் நடந்திருக்கிறது. அதெல்லாம் ஊழலில் பட்டியலாம் சேர்க்கப்பட வேண்டும். இந்தியாவில் மிகப்பெரிய ஊழலாக தான் கருதப்படணும். அதனால் இதெல்லாம் பிஜேபி அரசு பதில் சொல்லிட்டு அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். சரிங்க சார், நன்றி சார். நாகராஜ் சார் உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். இப்போ நிறைய ஊழல் பத்தி சொன்னாங்க. நேஷனல் ஹெரால்டுங்கிற ஒரு பத்திரிகை ஏறக்குறைய 5000 கோடி சொத்துக்களை வெறும் 50 கோடிக்கு வாங்கி அதுல வழக்குல இப்போ திருமதி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எல்லாரும் அதுல போயிட்டு இருக்காங்க. அதனால ஊழல் அப்படிங்கிறது, நான் சொல்றது, ஊழல் பிஜேபி மேல இருந்தா தாராளமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க உச்ச நீதிமன்றம் செல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கு. நீங்களும் அதை பாராட்டுகின்றீர்கள். போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 1% கூட ஊழலற்ற அரசாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசு இருக்கிறது. அதனால ஓபிசி பற்றி சொன்னாங்க. ஜாதிவாரி கணக்கெடுக்கு முழு எதிரியாக இருந்தது. அதை தடுத்து நிறுத்தியது நேரு காலத்திலிருந்தே
ராஜீவ்காந்தி 10 மணி நேரம் பாராளுமன்றத்துல பேசி தடுத்து நிறுத்தினாங்க. இப்ப ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாங்க. காங்கிரஸ் எடுத்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க வெளியிடல. இன்னொரு விஷயம், உச்சநீதி தீர்ப்பு படி 69%, அதாவது பர்சன்டேஜ் 50% மேல போச்சு அப்படின்னா மாநில அரசே நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம். அதை வந்து தமிழ்நாடு அரசும் செய்யலாம். இப்ப நம்முடைய ஆந்திர பிரதேஷ் நம்முடைய அரசு இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எடுத்து அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலம் எடுக்க முடியும். இவங்க தேர்தல் வர்றப்ப மட்டும்தான் சாதி உள்ள கொண்டு வருவாங்க, மதத்தை உள்ள கொண்டு வருவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜி.கே. நாகராஜ் இங்க பேசுற மாதிரி பாகிஸ்தான்ல போய் அந்த கவர்மெண்ட் எடுத்து பேச முடியாது, நிச்சயமா முடியாது. ஆனா மிஸ்டர் ராபர்ட் இந்தியாவுல பாரத பிரதமரை எடுத்து எவ்வளவு பேச முடியும். அந்த சுதந்திரம் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிறது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சுதந்திரம் இல்லன்றதான் எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கு. சாரி, சுதந்திரம் இருந்துச்சுன்னா இருந்ததுனாலதான் நீங்க இது பேச முடியுது மிஸ்டர் ராபர்ட். இல்ல ஜி.கே. நாகராஜ் போய் பாகிஸ்தான்ல பேச முடியாது. இல்ல பாகிஸ்தானே உதாரணமா காமிக்கிறீங்க, மத்த வளர்ந்த நாடுகளை உதாரணமா காமிங்க. நீங்க ஆப்கானிஸ்தான்லயும் பேச முடியாது, துபாயிலையும் பேச முடியாது. இல்ல உதாரணமா காமிக்கிற நாடுகளே முதல்ல சரியில்லையே. நீங்க வளர்ந்த நாடுகளை உதாரணமா காமிங்க, இங்கிலாந்து காமிங்க, அமெரிக்கா காமிங்க, ஜெர்மனியை காமிங்க. இந்திய நாட்டுல உண்டு. நீங்க யாரையும் விமர்சிக்கலாம், எப்படி விமர்சிக்கலாம். அந்த ஜனநாயகம் இருக்கிறது, எல்லா மதத்துக்கும் இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அந்த ஜனநாயகம் தான் நமக்கு இப்படி ஒரு விவாத மேடையை தந்திருக்கிறது. விக்கி சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கோங்க. நேற்று மகாத்மா காந்தி அடிகளார் அவர்களின் அந்த நினைவு தினத்துல மகாத்மா காந்தியே கொன்று குவித்த கும்பல் இன்னைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த தேசத்தையே சீர்குலைக்க நினைத்து 10 ஆண்டு காலமாக அதை பாதி முடிச்சு விட்டது. மீதி இருக்கிற ஆண்டு காலம், மீதி இருக்கிற இந்த நேரத்தை வந்து நாம பயன்படுத்தி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கும்பலை நிச்சயமாக அரியணை ஏற விட மாட்டார்கள். அதற்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்கு. நிச்சயமாக 2000 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசு வீழ்த்தப்பட போவது உறுதி. அதற்காக மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார். நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.